Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 8 மாத குழந்தைகள்ல இருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. வெள்ளை அவல்னால் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு நல்லா ஊறி போயிடும். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னு உங்கள்கிட்ட சிகப்பு அவல் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் பொடி. உங்கள்கிட்ட நட்ஸ் பொடி இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 பாதாம் கொஞ்சம் பிஸ்தா நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேரட்டை வச்சு ஜூஸ் எடுக்க போகிறோம். அது கூட சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம அடித்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ கேரட் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் பொடியும் சேர்த்து போட்டு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜூஸ் வந்து நம்ம எப்போவுமே எப்படி குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுப்போம் அதே மாதிரி அடித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து அந்த சாறு மட்டும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா நமக்கு நைஸாக கிடைக்கும் ஜூஸ் எடுக்கிறதுக்கு சரியாக. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இந்த அவலை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊற வைக்கும் போதே ஒரு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தூசி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா அவல் தானே நல்லா நசிஞ்சிரும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கேரட் ஜூஸ், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம். வாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ அவளும் நல்லா வெந்துடும். கேரட் ஜூஸில் ரெடி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து இது. ஏன்னா கேரட் வந்து குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாகி காட்டும். இதில் வந்து கெரோட்டின் இருக்குது, ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் குழந்தைங்களுக்கு கேரட் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் கண்ணுக்கும் கேரட் ரொம்ப நல்லது. வெறும் கேரட் கொடுத்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஜூஸாகவே டெய்லி கொடுத்தோன்னா போர் அடிக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இப்போ உங்கள் குழந்தைங்க ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூஸாக கொடுக்காம கேரட்டு சீவி போட்டு இந்த மாதிரி அவல் கூட போட்டு இதே மாதிரி நல்லா கிண்டி கொடுத்திங்கன்னா கூட குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் கூட யூஸ் பண்ணலாம். பீட்ரூட்டும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது தான், ரத்தம்லாம் ஊறுறதுக்கு ரொம்ப இதாகும். அது கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் அது எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இது வந்து நல்லா கொதித்து அவல் நல்லா வெந்து இது கட்டியாகட்டும், காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. அடிக்கனமான பாத்திரம் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இதாகிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. இதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்னொன்று, உங்கள் குழந்தைங்க வந்து இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஜூஸ் ரெடி பண்ணணும்ல, அது கூட நீங்கள் பாதாம் ஊற வச்சு ஜூஸ் கூட அடிச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, அப்போ நீங்கள் வந்து கூட 2 பேரிச்சம்பழம் போட்டு அதையும் நல்லா ஊற வச்சு இது கூட சேர்த்து அடித்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு இனிப்பு போதுமானதாக இருக்கும். இல்லை உங்கள் குழந்தைங்க சாதாவே சாப்பிடுவாங்கன்னா இந்த இனிப்பே ஓகே. ஏன்னா கேரட்டே கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டாக தானே இருக்கும். அதனால் அந்த இனிப்பே குழந்தைங்களுக்கு போதுமானது. மற்றபடி சுகர், தேன் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. அதனால் கொடுக்காதீங்க. இந்த இனிப்பே போதுமானது. இல்லை இதை விட ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் வந்து நமக்கு இனிப்பு வந்து குழந்தைங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து இந்த வத்தி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரட்டும். அடியில் மட்டும் பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. நமக்கு அவல்னால இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட போதுமானதாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நெய் வந்து மெல்ட் ஆகி நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது கூட சேர்ந்து ரெடி ஆயிடும்.
பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பசி தாங்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் காலையில் கூட கொடுக்கலாம், இல்லை மதியம் வந்து சிலவங்க சோறு கொடுக்க மாட்டாங்க, அவங்க கூட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்திங்கன்னா அவல் கேரட் தான் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு நல்லா பசி தாங்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி ஹெல்த்தியான டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஹெல்த்தியான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.